இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இன்னைக்கு எப்படி வந்துட்டு ரவா கேசரி செய்யலாம் சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல டிஃப்ரெண்டான ரெசிபிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து பட்டர் உருகினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதை இது கூடவே வந்து ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு ஒரு பால் ஷேப்பில் வந்து அது பொரிஞ்சு வரணும். அது அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்துட்டு கிறிஸ்மஸ் பழம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு ரவையை நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ரவையோட கலர் கொஞ்சம் கூட வந்து மாறவே கூடாது. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் இருக்குது. ரவை நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பாருங்கள், அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட வந்து சேஞ்சே ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு ரவை அதோட பச்சை வாசனை போய் நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வந்து கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். பாருங்கள், எந்த ஒரு கலரும் மாறலை. இப்போ உடனே வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு இந்த கப்புக்கு நம்ம எந்த கப்புக்கு ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு நம்ம 3 கப் அளவு வந்து தண்ணி, 3.5 கப் அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நம்ம ஆயில் எல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்லா வந்துட்டு கேசரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதாவது ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாகிறது உங்களுக்கே வந்து தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. நம்ம இன்னுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு இன்னும் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக வரணும். அப்போ தான் நம்ம சுகர் சேர்க்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம ரவை அளந்த கப்புக்கு 1 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம சுகர் சேர்க்குமே நல்லா வந்துட்டு தண்ணியாக வரும். அதாவது அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருந்தது. மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்துனோம் அப்படின்னா ரவை வந்துட்டு ப்ராப்பராக வந்து வேகாது. அதனால் கடைசியாக வந்துட்டு சுகர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. பாருங்கள், நல்லா வந்துட்டு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போது நல்லா வந்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணும்போது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வரும். நம்ம பவுடர் ஆக்கணுன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்து தெரியுது. பட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணோம். பவுடர் ஆனதுக்கப்புறமா அந்த சுகர் எல்லாமே உடஞ்சி நம்மளுக்கு அதிகமாக வந்து தெரியுது. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அளவு போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம மீதி வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயிலுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதாவது அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து அந்த ரவையோடு வந்து மிக்ஸ் ஆகணும். நம்மளுக்கு பார்க்க வந்துட்டு ஒரு அல்வா பதத்தில் இருக்கும். இப்படி தான் வந்து கல்யாண வீட்டில் கோயில் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. அதான் வந்துட்டு நல்லா வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்துட்டு கல்யாண வீட்டு கேசரி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் இந்த கேசரியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.